வணக்கம். 14/1/2026 புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று இரவு 7:43 வரை ஏகாதசி, அதன் பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:20 வரை விசாகம், அதன் பின்பு அனுசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:20 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேசராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் எவ்வித புது முயற்சியும் தவிர்க்கவும். உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. வீண் அலைச்சல், வீண் விரயத்தை காட்டுகிறது. எதிலும் எச்சரிக்கை தேவை. ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் இன்று அமோக லாபம் உண்டு. எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இன்று காரிய வெற்றி உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிறரிடம் மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் அதிகரிக்கும் நாள். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. கன்னிராசி அன்பர்களே, இன்று பேசும் பேச்சுக்களிலும் செய்யும் செயல்களிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றவுடன் மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எக்காரியத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எச்செயலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படும். பேச்சும் பேச்சிலும் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது. மகராசி அன்பர்களே, எடுக்கும் அனைத்து காரியங்களையும் இன்று காரிய வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நல்லபடியாக நடந்து முடியும். கும்பராசி அன்பர்களே, பேசும் பேச்சுகளிலும் செய்யும் செயல்களிலும் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. பிறரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டிரமம் அதிகாலை 2:20 வரை இருப்பதால் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிலும் முன்யோசனையுடன் செயல்படவும். வணக்கம் வீட்டு பெண்களே, நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.